அதே மாதிரி கேர்டேக்கரும் போய் ஜின்முவை கூப்பிட்டு வராங்க. என்ன அரசரே கூப்பிட்டீங்களே, என்ன ஏது அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லைப்பா நான் உனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போது நான் கேட்டப்போ உன் மனசில் எந்த பொண்ணும் இல்லை, யார் மேலேயும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போவும் நான் கேட்குறேன், உனக்கு ஏதாவது பொண்ணு பிடிச்சிருக்கா, விருப்பம் இருந்தால் சொல்லு அப்படிங்கிறப்போ ஜின்மு வந்து இல்லைன்னு மறுத்துருவான். நிஜமா இல்லையா? நிஜமா இல்லை அரசரே. அப்போது உனக்கு நான் பொண்ணு பார்க்கட்டுமா, பாருங்க. சரி எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், நல்லா பாடணும், வாய்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுவான். அரசர் எகேன் அழுத்தி அழுத்தி கேட்பாரு, உன் மனசில் ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுப்பான்னு சொல்லிட்டு ஜின்மு இல்லவே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமாக, சரி உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொன்னேன் இல்லையா, நான் அதே மாதிரி பொண்ணு பார்த்து வைக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு அதுக்கும் ஜிம்னு ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அரசர் சரிப்பா போன்னு சொல்லிடுவாங்க. வெளியே வந்த ஜின்மு எதுக்கு அரசர் துருவி கேட்குறாருன்னு புரியல. ஆனால் உள்ள வந்து கேர்டேக்கர் சொல்லுவாங்க, இப்போ உங்கள் மனசு ஓகேவா, சமாதானம் ஆயிடுச்சு அரசரே அப்படிங்கிறப்போ, சமாதானம் ஆயிடுச்சு. ஆனால் ஜின்மு என்கிட்ட பொய் சொல்லல. இல்லை கண்டிப்பாக பொய் சொல்லியிருக்க மாட்டான், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறமாக எதர்ச்சியாக குயினை வந்துட்டு பார்ப்பாங்க இளவரசர். குயின் வந்துட்டு எங்கப்பா போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு, என்னோட சேம்பருக்கு தான் போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிட்டீ, நான் நல்லா இருந்ததுன்னு நிறையா குடிச்சிட்டேன், எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிறப்போ, அப்படி அப்பா இரிய மேடிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான மேடிக்கிட்ட சொல்கிறாங்க. ஐயோ பாவம் இவங்களே கஷ்டப்படுத்துறீங்க, இவங்களுக்கு வயசாயிடுச்சுல அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவங்களுக்கு வயசாயிடுச்சு, மூட்டு வலி வேற இருக்கு, சொல்லனா நீ எகைன் வந்து இளவரசருக்கு டீ கொண்டு போய் கொடு அப்படிங்கிறாங்க. இதுக்கு தானே இளவரசர் எதிர்பார்த்தது. சொல்லனா டீ கொண்டு வரப்போ பாடி கார்டு வெளியே வந்துட்டு அங்கே மெய்டு வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்க எல்லாரும் போக சொல்லிடுறாங்க. நாங்கள் வர சொல்கிறப்போ வாங்கன்னு சொல்லிட்டு இவரு வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லனா கிட்ட உட்காந்து பேசுவார். உனக்கு எங்கிட்ட என்ன சொல்லனா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கேட்குறப்போ, என்ன இளவரசரே இது கேள்வி, என்ன பிடிக்கலன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க, நீங்கள் இளவரசர், உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. சரி எங்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறப்போ அவர் லிஸ்ட்டாக போடுவார். கடைசியில் நீ கொஞ்சம் குண்டா இருப்பியா, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ சொல்லனா கோவம் வந்துடும். நான் ஒன்றும் அந்த அளவுக்கு குண்டு கிடையாது பாருங்க, நான் என்ன குண்டாவாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் ஹக் பண்ணிட்டு சொல்லனா, இதுக்கப்புறமாக நம்ம அடிக்கடி எப்படி மீட் பண்ண முடியும், நீ இப்படி ஏதாவது டீ கொடுக்கறதுக்கு வர்றதுக்கோ இல்லை ஏதாவது பேசுறதுக்கு வந்தால் தான் உண்டு, ரொம்ப நேரம் பேச முடியறதில்ல, அது மட்டும் இல்லாமல் சாதாரண லவ்வர்ஸ் மாதிரி இருக்க முடியறதில்ல, நீ என்னை இளவரசரேன்னு கூப்பிடுறது போரிங்காக இருக்குது, என்ன ஏதாவது டார்லிங்குன்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. இளவரசரே விளையாடாதீங்க, நான் எப்படி கூப்பிட முடியும், சும்மா கூப்பிடு அப்படிங்கிறதுக்கு அப்புறமா கூப்பிடுறேன்ட்டு வந்துடுவாங்க. ஆனால் வெளியே வந்துட்டு சொல்லணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதுவும் ரொம்ப வெக்கப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆன்ட்டி பார்த்துட்டு என்னடி நடக்குதுங்க அப்படின்னு தனியாக கூப்பிட்டு கேட்பாங்க. அப்படி இவங்க தனியாக பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, எது பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியண்ணா சின்னனாவும் வருவாங்க. அந்த சமயத்தில் சொல்லனா வந்து சொல்லலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே, உனக்கும் இளவரசருக்கும் இடையில ஏதோ இருக்குது, 2 பேரும் காதலிக்கிறீங்க தானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கேட்டுருவாங்க. ஆன்ட்டி எப்படி கண்டுபிடிச்சிங்க, நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதே கிடையாது, நானும் இளவரசர் ரகசியம் வச்சுருக்கேன், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிம்பாங்க. ஆனால் வெளியே அதை கேட்ட சின்னனுக்கு மனசே வெடிச்சு போச்சு. அவ்வளோதான், எனக்கு இதுக்கப்புறம் சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆன்ட்டி வெளியே ஏதோ சவுண்டு கேட்குதுல அப்படிங்கிறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்லு, இளவரசர் உங்ககிட்ட என்ன சொன்னார், நீ பார்க்குறதுக்கு அழகாக இருக்க, உன் கண் அழகாக இருக்குது, உன்னை பிடிச்சிருக்கு, எப்பவும் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொன்னாரா, இப்படியெல்லாம் ஆம்பளைங்க எதுக்கு தெரியுமா சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களை கிஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிறப்போ சொல்லணா டக்குன்னு வாயில் கை வச்சுப்பா. ஆன்ட்டி பார்த்துட்டு ஏய் இளவரசர் கிஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்குறப்போ ஆமான்னு தலையாட்ட, என்னடி அவ்வளோ தூரமாடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலாட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கமாக ஜின்முவையும் கோச்சனை தான் காட்டுவாங்க. ஹண்டிங்காக வந்திருப்பாங்க, ஏதாவது அனிமல் வருதா அப்படிங்கிறதுக்காக அங்கே பார்த்து இங்கேருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் கோச்சனுக்கு நேராக மூஞ்சி பார்த்து பேசினாதான் அவரால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஜிம்னுக்கு தெரியும். அதனாலேயே கோச்சன் வேற பக்கம் பார்த்துட்டு இருக்கிறப்போ, கோச்சன் நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா, இந்த இளவரசி இந்த நாட்டில் சுபேக்கான்னு ஒருத்தி இருக்கா இல்லையா, அவள் ஒரு ஃப்ராடு, ஃபேக்கு, அவள் இளவரசியே கிடையாது, அரசரோட பொண்ணும் கிடையாது, இது எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவளை காதலிச்சு அவ மூலியமாக அரசரை வந்துட்டு வீழ்த்திடலாம், அவரை எதிர்த்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் போக போக அந்த பொண்ணை பார்க்குறப்ப பாவமாக இருக்குது, அவள் சர்வே ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறா, இளவரசிங்கிற அந்த பட்டத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு படாத பாடுபடுறா, அப்படி அவள் கஷ்டப்படுறப்போ அதனால் பார்க்க முடியல, அவளை அப்படியே விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். இதெல்லாத்தையும் கோச்சன் கிட்ட தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கோச்சனுக்கு எதுவும் கேட்காது. அதுக்கப்புறமாக கோச்சனை கூப்பிட்டு, இன்னைக்கு நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் பேலஸ்க்கு உள்ள உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோச்சன் சைக்கிளில் கேட்பாங்க, அப்போ நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா என்ன அப்படின்ட்டு. ஆனால் சிரிப்பு தான் வரும் ஜிம்னுக்கு. நான் வின் பண்ணிட்டா, சரி நான் வின் பண்ணிட்டா உங்கள் உடம்புல நிறைய தழும்புகள் இருக்கு இல்லையா, அந்த தழும்புகள் எப்படி ஆச்சுங்கிறதுக்கான கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறமாக ஏதோ மிருகம் வர்ற மாதிரி இருக்கு, ரெடி ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி கோச்சன் சொல்லிடுவாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா
அந்த கருப்பு கலர் ஜேடு மோதிரம் மாதிரியே 10 செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா, இருந்தாலும் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்பதான் பிளானிங்கே சொல்றாங்க, இதை நான் நிறைய பொண்ணுங்க கிட்ட கொடுக்க போறேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துல வேலை செய்யறவங்க, குயின் கிட்ட மேடா இருக்கிறவங்க, இளவரசி கிட்ட மேடா இருக்கிறவங்க, அரசர்கிட்ட மேடா இருக்கிறவங்க, மற்றபடி அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல பணி பண்ற பணிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பணிப்பெண்களுக்கும் கொடுக்க போறேன் அப்படின்னு எல்லாருக்கும் கொடுக்கவும் செய்கிறாங்க. கடைசியாக ஒரே ஒரு அந்த பிளாக் கலர் ஜேடு மோதிரம் இருக்கும், அது இவங்க கையில் போட்டுக்கிறாங்க. இதை ஏன் பண்ணுறாங்கன்னா, இதை யாராவது அடையாளம் கண்டுக்கிட்டு வர்றாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காகத்தான். இந்த பக்கம் விஸ்வங்களை தான் காட்டுறாங்க. விஸ்வங்களுக்கு ஒரே சோகமாக இருக்குது. அந்த எதிரி நாட்டு அரசல்லி இளவரசரை பிடிச்சி வச்சுட்டு இருந்தான், கொன்று இன்னும் போட்டுருவான், உன்னோட இடம் ஃப்ரீயாக இருக்கும், நீ பாட்டுக்கு போய் சிம்மாசனத்தில் உட்காந்துக்குவேன்னு பார்த்தா இளவரசன் ஒன்றும் ஆக முழுசாக வந்துட்டான். இதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது. அந்த இளவரசி சுபேகாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ, அவளுக்கு நீ புருஷனா மாறிட்ட அப்படின்னா ஈஸியாக நீ அரையணியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அங்கிள் இது எத்தனை வாட்டி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மு வந்து அழுத்துக்கிறான். அதுக்கப்புறமாக எதிர்ச்சியாக இளவரசியை வந்து விசு அங்கிள் பார்க்குற சமயத்தில், என்னம்மா இப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு, அரசர் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்கிற சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் விசு அங்கிள், இதை பாருமா, நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. நீ என் உதவியை கேட்டிருந்த, அதை நீ மறக்கல இல்லை. இன்னைக்கு நைட் 8 மணிக்கு லைப்ரரிக்கு வா, சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து என்னடா பொடி வச்சு பேசுறாரு அப்படின்ட்டு சரின்ட்டு நைட் 8 மணிக்கு லைப்ரரிக்கு போனால் அங்கே இருக்கிறது ஜிம்னு. என்ன நீங்கள் இருக்கீங்க, 8 மணிக்கு விசு அங்கிள் வர சொன்னாங்களே அப்படின்னு இந்த தங்கச்சிக்காரி கேட்க, இவனுக்கு ஜிம்னுக்கு புரிஞ்சு போச்சு, என்ன விசு அங்கிள் இவன்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க, அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு, அதன் வகையில் தான் நீ அரியணை ஏற முடியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நினச்சிக்கிட்டு சிரிச்சிட்டு, சரி விசு அங்கிள் வர்ற வரைக்கும் நான் வேணா என்னோட ஹண்டிங் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அந்த கதையெல்லாம் சொல்லுவான். அவளுக்கு வந்து ஜிம்னு கிட்ட பேசுறது தங்கச்சிக்காரிக்கு பிடிக்குமா, அவளும் ரசிச்சு கேட்டுட்டு இருப்பா. இந்த பக்கம் அரசு புக்கு படிச்சுட்டு இருப்பாரு. அந்த புக்கோட கண்டினியூட்டி இன்னொரு புக் இருக்கும், அது வேணும் அப்படிங்கிறப்ப நான் போய் 8 வரட்டுமான்னு கேர்டேக்கர் சொல்லுவாங்க. இல்லை வேண்டாம், நான் எப்போ பார்த்தாலும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கேன், நானும் வாக்கு வந்த மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மாதிரி இருக்கும், நானே லைப்ரரி வரேன் அப்படிம்பாங்க. இதை பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறமாக பயங்கர கோவம் வந்துடும் இவருக்கு. நான் உடனே ஜிம்னுவை பார்க்கணும், கூப்பிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேம்பருக்கு போயிட்டு சொல்லுவார். உடனே கேர்டேக்கரும் வந்து சொல்லுவாங்க, ஜிம்னுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக அரசர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அங்கே போகிற சமயத்தில் அரசர் டைரெக்டாக பாயிண்ட்டுக்கே வந்துட்டாரு. இந்நேரத்தில் இளவரசி கூட என்ன பேசிகிட்டு இருக்க, இளவரசிக்கு உனக்கும் என்ன வேலை அப்படிங்கிறாங்க. இல்லை இளவரசிக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, அவங்க லோன்லியாக இருக்கிறப்ப நான் போய் அவங்க கிட்ட பேசுவேன், நாங்கள் 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிம்பாங்க. அவர் டேபிள் ஒரு தட்டிட்டு அரசர் கத்துவார், இதை பாரு, இதுக்கப்புறம் மகன் இளவரசி கிட்ட பேசக்கூடாது, புரிஞ்சுதான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு மனசுக்குள்ள நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க, நீங்கள் 2 பேர் ஒரே ரத்தம் அப்படி மனசுக்குள்ள மட்டும் நினச்சிப்பாங்க. ரொம்ப ஹார்ஷாக திட்டி விட்டுருவாங்களா. வெளியே வந்து ஜிம்னுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடும். நான் எந்த தப்பு பண்ணலையே, நான் இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கு கூட அரசர் இந்த அளவுக்கு கோச்சுக்கிட்டது கிடையாது, இப்போ ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறாரு, இல்லைன்னா நான் அந்த அளவுக்கு வெறுக்கிறாரா, இளவரசி கிட்ட பேசுனதுக்கே இவ்வளோ பெரிய குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடும். அதுக்கப்புறமாக அரசர்கிட்ட வந்து கேர்டேக்கர் வந்து மண்டி போட்டு கெஞ்சுவார், ஏன் இப்படி ஜிம்னுவை போட்டு படாத பாடு படுத்துறீங்க, அவன் பாவம் அரசரே, சின்ன பையன், அது உங்கள் சொந்த பையன், அவனை தன்னந்தனியாக அம்போன்னு வளர விட்டுட்டீங்க, யாரும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு வளர்ந்து நிற்கிறான், அவன்கிட்ட ஏன் இப்படி கடுசாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, இல்லை உனக்கு நான் ஏன் கோவப்படுறேங்கிறது புரியாதா, புரியுது அரசரே, ஆனால் அது என்ன ஏதுங்கிற உண்மை அவனுக்கு தெரியாதே, அட்லீஸ்ட் நீங்கள் ஜிம்னு கிட்டேயாவது உண்மையை சொல்லணும் இல்லையா அப்படிங்கிறாங்க. அரசர் எதுவும் சொல்கிறதில்ல. இந்த பக்கம் ஜிம்னு தனியாக உட்காந்து அரசரியாக கோவமாக இருக்காங்க அப்படின்னு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ விஸ்வ அங்கிள் வந்துட்டு, என்னடா நான் அந்த இளவரசி பொண்ணை வர சொல்லியிருந்தேன், பாத்தியா, பேசுனியா, அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கோ, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, அதன் வகையில் நீ அரியணை ஏறிற அப்படிங்கிறாரு. ஆமாம் விஸ்வ அங்கிள், நீங்கள் சொன்னதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிம்னு வந்து அவங்க அப்பாவோட ஓவியம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நின்று ஒரு மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த இளவரசியும் வருவா. டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லா அரசரையும் வணக்கம் வச்சுட்டு வேண்டிட்டு தான் போவா, அது வழக்கமாக வச்சுருப்பாளா. அந்த சமயத்தில் ஜிம்னு அப்படியே தள்ளி நின்று இளவரசியை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆக்சுவலாக நீ ஃபேக்குங்கிறது எனக்கு எப்போ தெரியும், நீ வந்த அன்னைக்கே நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனாலும் உன்னை யூஸ் பண்ணி அரசரை பழி வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் இருக்கிறதுக்கு போராடுறது, அரசரோட மனசை ஜெயிக்கிறதுக்கு போராடுறது, அரசர் உன்னை மகளை ஏற்றுக்கிறதுக்காக போராடுறது, உன் இடத்த நீ தக்க வச்சுக்கிறதுக்காக போராடுறத பார்க்குறப்போ பாவமாக இருந்தது. தேவையே இல்லாமல் நான் அரசரை பழி வாங்கிறதுக்காக உன் வாழ்க்கையில் விளையாடக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக ஒதுங்கி இருந்தேன். ஆனால் உங்ககிட்ட நான் சும்மா பேசினதுக்கே அரசர் வந்து என்னை கூப்பிட்டு அந்த திட்டுறாரு. இதுக்கப்புறம் மகன் இளவரசி கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு என்ன கீழ்த்தனமாக அவர் பார்க்குறாரா. அவரை பொறுத்த வரைக்கும் நீ அவரோட உண்மையான பொண்ணு, அப்போது அவரோட உண்மையான பொண்ணாக இருக்கிற உன்னை நான் பேசக்கூடாது, பழகக்கூடாது, நான் அவ்வளோ கீழ்த்தனமானவன்,
இதுக்கப்புறமாக என்னால் அமைதியாக இருக்க முடியாது. நான் அமைதியாக இருக்க போகிறதும் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம 2 பேருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த அரசருக்கு நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இளவரசி இதுக்கப்புறமாக ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் என்னால் ஆக்டிங் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. இது வரைக்கும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே தான் நினச்சிட்டு இருந்திருப்பான் ஜிம்னு. இப்போ இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக மட்டும் நடிக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் தான் வாய் திறந்து சொல்லியிருப்பான். இளவரசிக்கு ஒன்றும் புரியாமல் என்னடா சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்ப டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிடுவான். தங்கச்சிக்காரிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தங்கச்சிக்காரிக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத ஜின்மோ அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கி அடிக்கிறதுக்கு போவா. ஆனால் அடிக்கலை. இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத, நானும் நீ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்படிலாம் இதுக்கப்புறம் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவா. ஆனாலும் அந்த பதட்டம் எல்லாம் இருக்க தான் செய்து. மெய்டு கேட்குறாங்க என்ன இளவரசி ஆச்சு என்ன ஏதுங்கிறதுக்கு அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்கிறது இல்லை. இந்த பக்கமாக இப்போ ஒரு அரசன் வந்துட்டு போனா இல்லைங்களா, அரசர் லீ. அவர் வந்து இப்போ என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. பட் அட் த சேம் டைம் நம்ம போகிற தவிர்க்கிறது நல்லது. அதனால நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் குயின் வந்துட்டு அரசருக்கு இளவரசருக்கு அப்படிங்க இருக்கிற அமைச்சர்கள் மந்திரியார்களுக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அங்கே நம்ம சொல்லணும் வந்திருப்பாங்க இளவரசர் கண்ணாலேயே பேசிக்க. அதெல்லாம் அரசர் நோட் பண்ண தான் செய்கிறாரு. அதுக்கப்புறமாக பர்சனல் அட்வைஸ் கொடுக்குறாரு மந்திரியார் அரசருக்கு. என்னன்னா இதை பாருங்க லீ என்னென்ன பண்ணா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இளவரசரை வச்சுட்டு காய் நகர்த்துனா, ஆனால் அவன் வந்து ஒரு நல்ல அரசன் தான், அதில் நாம் எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் குறுக்கு புத்தி உள்ளவன், நாம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம். எப்படி தாலும் வந்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி இங்கிருந்து நம்ம தாலும் மாதிரி யாராவது அவங்க நாட்டுக்கு அனுப்பி அந்த லீயோட மனசை வந்து மாற்றலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. அப்போ மந்திரியார் சொல்கிறாங்க, அப்போ நம்ம சொலனாவா அனுப்பலாம். தாலுமே சொலனாவா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஃபேக் பிரின்சஸா பக்காவா சொலனா இருந்தா. அந்த இடத்துக்கு நம்ம தங்கச்சிக்காரி இளவரசி வந்ததானே குட்டையை குழப்பனா. அப்படி நடக்கலன்னு எல்லாம் பக்காவா நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த எதிரி நாட்டு லீ அரசனோட நாட்டிலேருந்து அசாசின்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் சென்ஸ் பண்ணது சொலனாதான். அதுக்கப்புறமாக தான் சொலனாவே இளவரசர்கிட்ட போய் சொல்லியிருப்பா. சொலனா பக்காவா இருப்பா. எதிரி நாட்டு அரசரான லீ கிட்ட இவளை வந்து நம்ம ஸ்பையா அனுப்பலாம், சொலனாவை அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனால் அரசரோட மனசுல அரசருக்கு தெரியும் இல்லையா, இல்லை சொலனாவோ இளவரசர் காதலிக்கிறாங்க, அது அவங்கள பார்த்தாலே தெரியுது, அதனால அனுப்பக்கூடாதுன்னு மனசில் வச்சுக்கிட்டு. ஆனால் அதை மந்திரியார்கிட்ட சொல்லாம இல்லை சொலனா வேண்டாம், ஏன்னா ராணியும் சொலனாவும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க, சொலனா பக்கத்தில் இருக்கிறப்ப தான் ராணி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அதனால அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக தாலும் வந்து மாஸ்டரை கூப்பிட்டு இந்த ரிங் வந்து யாருக்கு சொந்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நான் இதே மாதிரி 10 டூப்ளிகேட் செஞ்சு கொடுக்க சொன்னேன் இல்லையா, அதை இங்கே வந்து மெயினாக இருக்கிற நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். அதாவது வேணும் கொடுத்து விட்டு அவங்ககிட்ட உண்மையெல்லாம் நான் சொல்லலை. நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிங்கை வைப்பேன், அவங்களே வந்து பார்த்துட்டு ஐ நல்லா இருக்கேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் கிஃப்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த உண்மையான ரிங்கோட ஒரிஜினல் ஓனர் யாரோ அது அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிங் உனக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த பொண்ணுங்க என்னதான் கை காட்டுவாங்க. அப்படி யாராவது என்னை தேடி வந்தாங்கன்னா அவங்க தான் கல்பிரிட் அப்படிங்கிறப்போ மாஸ்டர் இருந்துட்டு ஓகே இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரங்க இந்த அரண்மனைக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலும் நீங்கள் நம்புறீங்க, இதை பண்ணிட்டீங்க, அரண்மனைக்குள்ளே வெளியிருந்து என்ன பண்ணுறது கொஞ்சம் நாளாக தெரிஞ்சிடும். இந்த மோதிரத்துக்காக யாருமே வந்து என்னை பார்க்காம இருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த அரண்மனைக்குள்ளே நம்மளுக்கான எதிரி இல்லை. அப்போ சாடோவுக்கு இந்த மோதிரத்தை கொடுத்தவங்க அரண்மனைக்குள்ளே இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை அரண்மனைக்குள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மோதிரத்தை பார்த்தோன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு ட்ரிகர் ஆகும், கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பெண்கள் கிட்ட இந்த மோதிரம் போயிருக்கோம் இல்லையா, பாத்தியா நல்லா இருக்கா, நான் வந்துட்டு அங்கே நர்சரிக்கு போனப்போ மேலே டேபிள் மேலே இருந்தது, சும்மா தான் பார்த்தேன், அங்கே இருந்த மேடம் என்ன வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறப்போ அந்த மோதிரத்தை பார்க்குற மற்ற பெண்களுக்கும் லைட்டாக பொறாமல் வரும் இல்லையா, இவகிட்ட மட்டும் காஸ்ட்லியான மோதிரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அந்த மோதிரம் எந்தெந்த பெண்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணு ராணிக்கு வந்து ஏதோ கொடுக்கறதுக்காக ராணியோட சேம்பருக்கு வராங்க. அந்த சமயத்தில் ராணியோட மேட்டு பார்த்துடுறாங்க, என்னது இது மோதிரம் ரொம்ப விலை மதிப்புள்ளதாக இருக்கு, உனக்கு எங்கே கிடைச்சது அப்படிங்கிறாங்க. ராணியை பார்த்துட்டு ஆமா எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபெமிலியராக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அந்த மேடுக்கு பயம் வந்துடும். சில ராணி வந்துட்டு பரவாயில்ல போ நல்லா தான் இருக்கு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படிலாம் விடக்கூடாது ராணி, ஒரு மெய்டாக இருக்கிறவங்க இந்த அளவுக்கு விலை மதிப்புள்ள பொருட்களை வந்து போட்டுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் ராணி ரொம்ப பெருந்தன்மை தான் எடுத்துக்கிறாங்க. இதில் என்ன இருக்கு, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அவள் வயசுல இந்த மாதிரி போட்டுக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா, விடுங்க இது எதுக்கு பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக வேற ஒரு பொண்ணு டீ கொடுக்கறதுக்காக இந்த தங்கச்சிக்காரடி சேம்பருக்கு வருவாங்க. அந்த பொண்ணோட கையிலையும் அந்த ஜேடு, அந்த கருப்பாலான ஜேடு மோதிரம் இருக்கும். அவ டீ ஊற்றி கொடுக்குறப்ப அந்த மேடு பார்த்துட்டு இளவரசி ஏதோ காணாம போச்சுன்னு ஒரு மோதிரம் சொன்னீங்களே, கருப்பு ஜேடால ஆனது மோதிரம் இதுதானு பாருங்க அப்படிங்கிற சமயத்தில் அதுதான் அவளுக்கு வந்து தங்கச்சிக்காரிக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மேடு பதறி போயிடுவா, இல்லை இளவரசி நான் கிட்ட இருந்து திருடல அப்படிங்கிறப்போ இவன் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு சச்சே இந்த மோதிரம் இல்லை, அந்த மோதிரம் வேற மாதிரி இருக்கும், நீ பதறாத, நான் ஒன்று உன்னை திருடினேன்னு சொல்லவே இல்லையே,
எதுக்கு பதற, நான் உன்னை நம்புறேன். ஆனால் இந்த மோதிரம் உனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுட்டே கேட்குறப்போ, நர்சரியில் இருக்கக்கூடிய ஹெட்லேடி தான் கொடுத்தாங்க. அதான் தாலிமு தான் சொல்கிறாங்க. இங்கே தாலிமோட பேர் எல்லாருக்குமே தெரியாதுங்க. ஓ, இந்த நர்சரியில் இருக்கக்கூடிய இந்த ஹெட்லேடி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி மனசில் குறிச்சுக்கிறா. அதுக்கப்புறமாக நிறைய பொண்ணுங்களுக்கு, அதாவது இங்கே மேடாக இருக்கிறவங்களுக்கு தாலிம் தான் இந்த மோதிரம் நல்லா இருந்தால் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் கூட வேலை பார்க்குற பணிப்பெண்கள் கூட ரொம்ப பொறாமப்பட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து பூக்கள்லாம் வாங்கிட்டு போகிற வேலையில இருக்கும்ல, இதெல்லாம் பண்ணிடுவாங்க. ராணிக்கு டீ கொடுக்கறதுக்காக போன பொண்ணு வந்துட்டு ஆக்சுவலாக ராணி கேட்டாங்க, இந்த மோதிரம் நல்லா இருக்கு, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சேன்னு சொல்லிட்டு. அப்படியா, ராணி இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்களா? ஆமாம், ஆனால் ராணியோட மெய்டு தான், நீ எப்படி இதெல்லாம் போடலான்னு கேட்டாங்க. ராணி இருந்துட்டு பரவாயில்ல, இவ சின்ன பொண்ணு தானே, இந்த மாதிரி பொருட்கள் போட்டுக்கிறதுலாம் ஆசை வரும்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படிம்பாங்க. இதையும் வந்து மனசில் நோட் பண்ணிக்கிறாங்க தாலம். அதுக்கப்புறமாக இந்த இளவரசி சாம்பருக்கு போனா இல்லையா டீ ஊற்றி கொடுக்கறதுக்கு அந்த பொண்ணு கோவமா வந்து மோதிரத்தை கழட்டி டேபிளில் வச்சுட்டு, இதை பாருங்க மேடம், இது எனக்கு வேண்டாம், இந்த மோதிரத்தால இளவரசி எனக்கு திருட்டு பட்டமே கட்ட பார்த்தாங்க, உங்க மோதிர மாதிரி இருக்குன்னு இளவரசியோட மேடு சொன்னாங்க, எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போறப்போ அந்த அளவுக்கு நடந்தா அப்படின்னு சொல்லிட்டு தாலும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல இங்க இளவரசியை காட்டுறாங்க. இளவரசி கிட்ட ஏற்கனவே இந்த மேடு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த நர்சரியில் இருக்கக்கூடிய மேடம் வந்து உங்களை பத்தி விசாரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த தங்கச்சிக்காரி மைண்ட்ல ஓடுறப்போ உடனே நர்சரிக்கு வரா. இந்த அரண்மனைக்கு வந்த நாள்ல இருந்து நர்சரிக்கு வந்ததே கிடையாது. இவளுக்கு பூக்கள் பிடிக்கும் தான், பட் நர்சரி இருக்கிற பூக்களை பார்க்கறதுக்கு வந்ததே கிடையாது. அதுதான் தாலுமும் கேட்குறாங்க. இல்லை, நான் கார்டனில் நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டேன், அதை தாண்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலும் கையில் இருக்கிற ரிங்கையும் பார்க்குறாங்க. தாலும் வேணுக்குனே இந்த ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்கு இளவரசி, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளவர்ஸை பிடிச்சி கொடுப்பாங்க. ஆனால் அந்த தங்கச்சிக்காரி, ஆமாம் ஃப்ளவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுவா. தாலும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. 2 பேர் இந்த மோதிரத்தை அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. ஒருத்தங்க குயினு, இன்னொருத்தங்க இளவரசி. ஆனால் குயின் அடையாளம் கண்டுக்கிட்ட விதம் வந்து சாதாரணமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி மோதிரம் எல்லாம் அவங்க தான் போட்டுப்பாங்க, இவ்வளோ எக்ஸ்பென்சிவான மோதிரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட் அடையாளம் கண்டுக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இளவரசி அடையாளம் கண்டுக்கிட்டது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இதை போட்டிருக்கிற பொண்ணு மேலே திருட்டு பட்டமே போகிற மாதிரி இருந்தது. இந்த மோதிரத்தை அவ தான் திருடிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இளவரசி சந்தேகப்பட்டு நர்சரிக்கே வந்துட்டா. என் கையில் இருந்த ரிங்கையும் நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டா. அவள் பார்த்தா அவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு பிடிப்பட்டு போச்சு. அவள் மோதிரத்தை பார்த்ததும் முகம் மாறினதையும் நான் பார்த்துட்டேன். ஆனால் பெருசாக எதுவும் கேர் பண்ணிக்காத மாதிரி அங்கேருந்து போயிட்டா. மாஸ்டர் சொல்கிறாரு, அந்த சாடோ சாகிறதுக்கு முன்னாடி இந்த இளவரசிக்கு தானே பாடி கார்டாக இருந்தாங்க அப்படிங்கிறப்போ, ஆமாம் மாஸ்டரே எல்லாம் புரியுது, ஆனால் அமைதியாக இருங்க. சாடோக்கும் இளவரசிக்கும் இடையில என்ன நடந்தது, இளவரசி கிட்ட இருந்த மோதிரம் சாடோ கிட்ட எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசர் இப்போ இளவரசி கிட்ட வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த பொண்ணு மேலே நம்ம ஆதாரமே எல்லாம் பழி போட முடியாது, பொறுமையாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ இவங்க 2 பேருக்கு இளவரசி மேலே டவுட் வந்துடுச்சு. இந்த பக்கமாக இளவரசர் ஏதோ பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லனா போக நீயும் பெயிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் சொல்லுவாங்க, சொல்லனா மங்கா அப்படிங்கிற ஒருத்தவங்க தேடிட்டு இருந்தேன் இல்லையா, மங்கா அப்படிங்கிறவங்கள தெரிஞ்ச ஒருத்தவங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா இளவரசரே, உடனே நான் பார்க்கணும் அப்படிங்கிற சமயத்தில் இளவரசர் கேட்பாரு, உன் தங்கச்சியை தேடுறதுக்கு தான் நீ அவ்வளோ முனைப்பா இருந்த, இப்போ உன் தங்கச்சியை தேடுறத கூட கிவ் அப் பண்ணிட்டு அது கூட பெருசாக எடுத்துக்காம மங்கா அப்படிங்கிறவங்க சாவாவோட பர்சனல் மேட், அவங்களையே நீ தேடுற அப்படிங்கிறப்போ இப்போ சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக நான் மற்றவங்க கிட்ட போய் சொல்லணும், உங்ககிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்களேன் அப்படிங்கிறப்போ இளவரசரும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் மங்காவை காட்டுறாங்க. மங்கா வந்து அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, கோச்சன் தங்கியிருந்த அந்த வில்லேஜில் போய் தேடி பாருங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கொள்ளையர்கள் வந்து அந்த கிராமமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே தான் போனால் தகவல் கிடைக்கும்னு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி போன ஆட்கள் மூலியமாக தெரிய வர தகவல் என்ன அப்படின்னா, அங்கே கோச்சன் அப்படிங்கிறதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஆமாம் நீங்கள் சொல்கிறது கோச்சனா என்னங்கிறது தெரியல, அப்படி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து ஃபேமிலி ஒய்ஃப் எல்லாம் இருந்தாங்க, 2 பெண் குழந்தைங்களும் இருந்தாங்க. ஆனால் கொள்ளையர்கள் தாக்குதலுக்கு அப்புறமாக எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க என்னவா இருக்கும், கோச்சனுக்கு ஃபேமிலி இருந்துச்சா, அப்போ சாவா எங்கே போனாங்க அப்படிங்கிறது ஒன்றும் பிடிப்படலை. ஒரே குழப்பமாக தான் இருக்குது மங்காக்கு. அதனால இவங்க ட்ரிப்புக்கு போக வேண்டியதாக இருக்கும். எப்போயும் வருஷம் இவங்க தான் போவாங்களாமா. இந்த வருஷமும் நீங்கள் கிளம்பிட்டீங்கல்ல தானே, வாங்க போகலாம் அப்படிங்கிறப்போ, இல்லை இந்த வருஷம் என் இடத்துல எனக்கு பதிலாக நீங்கள் போங்க, என்னால் வர முடியாதுன்னு மங்கா சொல்லிடுவாங்க. எங்கள் தங்கச்சிக்காரிக்கு ஒரே குழப்பமாக போச்சு. நாம சாடோக்கு கொடுத்த ரிங்கு இது இப்படி உலாத்திட்டு இருக்கே, இது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த நர்சரியில் இருக்கிற அந்த ஹெட்லேடி என்னவோ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் ரிங் அவகிட்ட என்ன பண்ணுது அப்படிங்கிறப்போ மேடி கேட்பாங்க, இளவரசி அதான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. எக்ஸாக்டாக கிடையாது, கிட்டத்தட்ட அது என்னோட ரிங்கு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த நர்சரியில் இருக்கிற லேடி வந்து உன்னை கூப்பிட்டு என்னை பற்றி விசாரிச்சிருக்கா. மந்திரியாருக்கு அந்த லேடி ரொம்ப விசுவாசமான சர்வெண்ட்டாகவும் இருக்கா. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, மந்திரியார் எகைன் அட்டாக் பண்ண போறார் போல இருக்கு அப்படிங்கிறப்போ இளவரசி அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏற்கனவே நீங்கள் அவருக்கு சரியான பாடத்தை புகட்டிட்டீங்க, கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்கள் பக்கம் தலை வச்சு அவர் படுக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ நினைக்கிறது மாதிரியெல்லாம் நடக்காது. ஃபர்ஸ்ட் அந்த நர்சரியிலிருந்து என்னோட ரூமுக்கு வந்திருக்கிற செடி பிளான்ஸ் எதுவும் இருந்தாலும் எடுத்து போட்டுரு, என்னால் யாரையும் நம்ப முடியாது அப்படிங்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில்
ஜிம்மு கொடுத்த ஒரு பிளான்ட் எடுத்துட்டு போறப்போ இல்ல அதை வச்சிரு, அது சேஃப் தான், இது ஜிம்னு எனக்கு கொடுத்தது, அதனால இது சேஃப் தான், இது ஒன்றும் தூக்கி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையும் வெளியே வந்து இளவரசியை பார்க்கறதுக்காக ஜிம்னு வந்திருப்பாங்க, கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமாக தான் இளவரசியை பார்க்கறதுக்காக உள்ளே வருவாங்க. இளவரசி என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன் தான், ஆனால் நான் என்ன சொன்னனோ அதை நான் மீன் பண்ணி தான் சொன்னேன். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ இதை பாரு ஜிம்மு, நாம 2 பேரும் எதிரிகள். ஏன்னா என்னோட தாத்தா தான் உன்னோட அப்பாவை சதி பண்ணி கொன்னது. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி என்ன காதலிக்க முடியும்? அது எப்படி உண்மை இருக்க முடியும்? எஸ், நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன் தான், நீ நல்லவன், நம்ம பேசி பழகிருக்கோம், அதில் நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன், அதனால தான் நான் உங்ககிட்ட சில ஹெல்ப் எல்லாம் கேட்கவும் செய்கிறேன், அதை தாண்டி வேற எதுவும் இல்லை அப்படின்றவாங்க. ஆனால் ஜிம்மு இருந்துட்டு அதெல்லாம் பழைய கதை, இப்போ நம்ம பழகிறப்போ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அதுதான் முக்கியம் அப்படிம்பாங்க. அந்த சமயத்தில் சரி ஜிம்மு கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உண்மையிலேயே என் மேலே அக்கறையோடு இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு உதவி பண்ணு, எனக்கு மங்கா அப்படிங்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சு சொல்லு. என் தாத்தாவோட வீட்டில் என் அம்மா சாவாக்கு பர்சனல் மேடாக இருந்தவங்களாம் அவங்கள கொஞ்சம் தேடி சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த வேலை வந்து ஜிம்முக்கு பிடிக்கவே இல்லை. என் அப்பாவை கொன்னவன் வீடு அது, அந்த ஆளோட வீட்டில் மேடாக இருந்தவங்களை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? பட் வேற வழி இல்லை, இளவரசி கேட்டிருக்கா, அவள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக இதை பற்றி தேடி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு பாடிகார்ட் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக இளவரசர் சொலனாவை கூப்பிட்டு, நாளைக்கு மங்காவை தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களை நீ பார்க்க போகிற, கூட நான் பாடி கார்டையும் அனுப்பிச்சு வைக்கிறேன், இந்த முத்திரையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அரண்மனை சம்மந்தப்பட்ட ஏதாவது வேலைக்காக வெளியே வரவங்களுக்கு இந்த முத்திரையை கொடுப்பாங்க. அப்படின்னா இவங்க என்ன கேள்வி கேட்டாலும் சம்மந்தப்பட்ட மக்கள் யாராவது பதில் சொல்லி தான் தீரணும், நீ யார் என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இந்த முத்திரைக்கான பவர் அது. இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அடுத்த நாள் பார்க்கறதுக்காக வராங்க. பாடிகார்ட் சொல்கிறாங்க, சொல்லனா அங்கே இருக்கார் இல்லையா, அவருக்கு மங்காவை தெரியும் அப்படிங்கிறாங்க. பார்க்கறதுக்காக சொல்லனாவும் வரா.